Daily. Taste the Daily. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. ஒரு அம்மா சொல்லிச்சு, ஸ்டாலினுக்கு உடம்பு சரியில்லை, பேண்ட் போட்டுக்கிட்டு நடக்கிறார். அவருக்கு கால் நடுங்குச்சு. அவர் வீட்டுக்காரரை கொண்டு வந்து மேடையில் உட்கார வச்சாங்க. கால் ஆடான்னு ஆடுது, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். எங்கள் மாதிரி டாக்டருக்கு தெரியுது, மூளை பாதிக்கப்பட்டு போச்சு. வாய் திறந்து இருக்குது, மூடி போட்டாங்க. கண்ணு விரிஞ்சிக்கிட்டு இருக்குது, பொத்துன்னு சாயிறாரு. அந்த அம்மா சொல்லுது, அவர் அவ்வளோ பாதிப்பு இருக்கிறதுனால தான் சைக்கிளில் போகிற அளவுக்கு மோசமாக போச்சுங்க அவர் நிலைமை. பரிதாபமாக இருக்குது பாருங்க. அவரால் நிற்க கூட முடியல, சைக்கிள் ஓட்டுறாரு. என்ன அநியாயம்! உடம்பை பார்த்துக்க வேணாம், சைக்கிள் ஓட்டிக்கிட்டு ஜாலியாக சைக்கிள் ஓட்டு போகிறார். இப்படி உடம்பை வச்சுட்டு போகலாமா அவர்? மோடி அதை போட்டு வர்றாரு, டைட்டாக என்னத்துக்காக போட்டு வர்றாரு, சாதாரண ட்ரெஸ்ஸாக போடுறாரு. அப்புறம் ஒரு வீடியோ காட்டினாங்க, 5 பெண்கள் வந்து அவருக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணுறாங்க. அதெல்லாம் விமர்சிக்கணும். ரஜினி வந்து ஸ்டாலினுக்கு கீழே வேலை செய்கிறார். வயசானவங்களாம் போகணும்னு சொன்னார், துறைமுறை சொன்னார். அது மாதிரி ஸ்டாலின் சொன்னதை கேட்டுட்டு ரஜினி சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? ரஜினி வந்து ஸ்டாலினுடைய தலைமை ஏற்றுக்கிட்டு அவர் சொல்கிறத கேட்டுட்டு பேசுகிறாருன்னு அர்த்தம். விஜய் இது பண்ணுறதுக்கு ரஜினி வந்து திமுகவில் இணைந்திருக்கு. ஆமாங்க, கட்சி வந்து மூத்த தலைவர்கள் வெளியே போகிறது சகஜம் தானே. உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்து முன்னாடி, அவர் தான் முன்னாடி வரப்போகிறார். அவர் தான் சீஃப் மினிஸ்டராக வரப்போகிறார். சீஃப் மினிஸ்டராக வரப்போகிறார். சார் வணக்கம் சார். சார், இப்போது ஸ்டாலின் அவர்களோட அமெரிக்க பயணம் சார், இப்போது அது வந்து 2 விதமாக பேசுகிறாங்க. ஒன்று, சுற்றி பார்க்குறதுக்கு போயிருக்காரா, இல்லை வந்து அவருக்கு உண்மையிலே உடல்நிலை சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன காரணத்துக்காக இப்போ அவர் அமெரிக்க பயணம் போயிருக்காரு சார்? அப்போ அந்த ஒப்பந்தமெல்லாம் போட்டார், அது வந்து சுற்றி பார்க்குறதுக்கு போயிட்டுருக்காரு. எதுக்காக போனார்? அந்த ஒப்பந்தமெல்லாம் அவர் சுற்றி பார்க்குறதுக்கு போனதுக்காக. ஏன்னா இப்போ சமீபத்தில் அதை ஏன் விமர்சிக்கிறாங்க, விமர்சிக்கப்படுவது ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணம் வேறு வழி இல்லை. எங்கே போனாலும் ஸ்டாலின் வெற்றி அடைச்சிக்கிட்டே வர்றாரு. என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. அவர் உடம்புல சரி இல்லைன்னு பேசுகிறாங்க. வேறு என்ன பண்ண முடியும்? அவர் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறாரு. சொன்னவன் படுத்து கிடக்குறான். அதுதான் சார் கேட்க வந்தேன். சொன்னவன் படுத்து கிடக்குறான். உடல்நிலை சரியில்லைன்றவர் எப்படி சைக்கிள் ஓட்டிட்டுலாம் போகிறாரு அப்படிங்கிறது மன அரிப்பு. பேசி பார்த்தாங்க, இது பண்ணி பார்த்தாங்க, என்னென்ன அனுதாப அலையெல்லாம் உருவாக்கி பார்த்தாங்க. ஒரு பெரிய தலைவரை கொண்டாந்து வச்சு அதை வச்சு ஸ்டாலினை தோக்கடிக்கலாம்னு பார்த்தாங்க. ஒன்றும் நடக்கலை. 40க்கு 40ன்னு போயிட்டே இருக்காரு. என்ன பண்ணுறது? சரி, அதான் கிளப்பி விடலான்னு பார்த்தாங்க. அதுவும் சரியாகல. உடல்நிலை சரியில்லாமல் தான் போயிருக்காருனாங்க. அவர் பாட்டு சைக்கிள் ஓட்டு. இந்த உடல்நிலை சரியில்லான்னு சொன்னால் படுத்துக்கிட்டு பேட்டி கொடுக்குறான். அதே மாதிரி அரசு முறை பயணத்துக்கு வந்து குடும்பத்தோட செல்வது சரியா அப்படின்னு ஒரு சில பேர் வந்து கேட்குறாங்க சார். குடும்பத்தோடு தாங்க போவாங்க. ஒரு பெரிய தொழிலதிபரை சந்திக்கிறோன்னா அவங்க மிஸ்ஸஸோடு வருவாங்க, அவங்க மனைவியோடு வருவாங்க. நம்ம மனைவியோடு தான் நம்ம போகணும். மோடி மாதிரி பொண்டாட்டி தள்ளி வச்சுட்டு தலைவர்கள் இருந்தாங்க பரவாயில்ல. அதை பற்றி யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. யசோதா பெண் வந்து அனாதையை சுற்று விட்டுக்கிட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கார். அதை பற்றி யாராவது கேட்குறீங்களா? அவர் ஏன் தனியாகவே போகிறாருங்கிறதுக்கு யாராவது கேள்வி கேட்டிங்களா? இத்தனை 1000 ஊருக்கு போனார், அதனால் நாட்டுக்கு விளைஞ்ச நன்மை என்னன்னு கேட்டிங்களா? என்னென்ன ஒப்பந்தங்களை கொண்டார் அவர்? அந்த நாட்டுக்கு எதுக்காக போனார்? சவுத் ஆஃப்ரிக்கா போகிறாரு, வரவே இருக்கிறது கூட ஒருத்தர் வரல, பிளான் விட்டு இறங்க மாட்டேன்னு நின்றுக்கிட்டு அப்புறம் யாரோ ஒரு கிளார்க்கை வச்சு அமுச்சு இறக்கி விட்டாங்க. யாராவது கேட்டிங்களா? மோடி நூற்றுக்கணக்கான பயணங்கள் போகிறாரு. என்ன பண்ணார்? இப்போ சமீபத்தில் ரஷ்யா போனார். எதுக்காக போனார் யாருக்காக தெரியுமா? ஆஸ்திரியாவுக்கு போனார். ஆஸ்திரியாவில் என்ன பண்ணார்? என்ன ஒப்பந்தம் கொண்டு வந்தார்? அத்தனை இடத்துலையும் இப்போ வைத்தியத்துக்கு போனார் சொல்லாமா? அதான் இந்தியாவுக்கு சேர்ந்த ஒருவர் வெளியே போகிறத வந்து விமர்சிக்காத ஒருத்தவங்க தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சிஎம் வந்து இவ்வளோ பேர் விமர்சிக்கிறவங்களாம் இந்த ஆளுங்க தான். இவங்க தான் விமர்சிக்கிறாங்க. முதல்ல ஆள் எதுக்காக போனார்னு சொல்லு. போக சந்திரமண்டலத்தையும் செவ்வாய்க்கிரகத்தை தவிர மிச்சம் எல்லா இடத்துக்கும் போய்ட்டு விட்டார். அந்த நாடே பயந்து போச்சு. நீங்கள் எங்கேருந்து ஒரு இந்தியா அப்படி ஒரு நாடு இருக்குதான்னு கேட்குற ஊருக்கெல்லாம் அவர் போய்ட்டு விட்டார். அந்த மாதிரி ஆள் அவர் எதுக்காக போகிறாரு? இன்றைக்கி அதை பற்றி பல கதைகள் உலாவுது. பல ஊர்களுக்கு அவர் போகிறதுக்கு பல கதைகள் உலாவுது. அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள் சார். அதே மாதிரி இந்த செய்தி தரப்பினர் சார்ந்ததுலேருந்து ஒரு கேள்வி ஒன்று வருது. என்னென்னா, உண்மையிலே ஸ்டாலினுக்கு வந்து உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏன் வெளிநாட்டில் போய் சிகிச்சை பண்ணுற அளவுக்கு அவருக்கு உடலில் அப்படி என்ன பிரச்சனை? இங்கே இல்லாத மருத்துவம் அங்கே இருக்கா அப்படிங்கிறது தெரியலைங்க. அவர் அவ்வளோ பாதிப்பு இருக்கிறதுனால தான் சைக்கிளில் போகிற அளவுக்கு மோசமாக போச்சுங்க அவர் நிலைமை. பரிதாபமாக இருக்குது பாருங்கள். அவரால் நிற்க கூட முடியல, சைக்கிள் ஓட்டுறாரு. என்ன அநியாயம்! உடம்பை பார்த்துக்க வேணாம், சைக்கிள் ஓட்டிக்கிட்டு ஜாலியாக சைக்கிள் ஓட்டு போகிறார். இப்படி உடம்பை வச்சுக்கிட்டு போகலாமா அவர்? இந்த ஊரில் எவ்வளோ வருத்தப்படுறாங்க பாருங்கள். அவர் அந்த சொன்ன ஒரு பாருங்கள், அவர் எவ்வளோ வருத்தப்படுறாரு. நான் எவ்வளோ சொல்லி கேட்காம சைக்கிள் ஓட்டுறாரு பாருங்கன்றார் பாருங்க. ஒரு அம்மா சொல்லிச்சு, அவருக்கு கால் நடுங்குச்சு.
அவர் வீட்டுக்காரரை கொண்டு வந்து மேடையில் உட்கார வச்சாங்க. கால் ஆடான்னு ஆடுது, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். எங்கள் மாதிரி டாக்டருக்கு தெரியுது மூளை பாதிக்கப்பட்டு போச்சு. மூளை தன்னிச்சையாக செயல்படுது, கால் ஆடுது, வாய் திறந்து இருக்குது, மகமூடி போட்டாங்க, கண்ணு விரிஞ்சிக்கிட்டு இருக்குது, கண்ணாடி போட்டாங்க, பொத்துன்னு சாயிறாரு. அந்த அம்மா சொல்லுது ஸ்டாலினுக்கு உடம்பு சரியில்லை, பேண்ட்டு போட்டுக்கிட்டு நடக்கிறாரு. இப்போ சமீபத்தில் எல்லா நிகழ்ச்சிக்கு பேண்ட் போட்டு வரனால எந்த இப்போ மோடி அதை போட்டு வர்றாரு டைட்டாக, என்னத்துக்கு போட்டு வர்றாரு? அவர் தான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ட்ரெஸ் போடுறாரு. அதுவும் சாதாரண ட்ரெஸ்ஸாக போடுறாரு. அப்புறம் ஒரு வீடியோ காட்டினாங்க, 5 பெண்கள் வந்து அவருக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணுறாங்க. அவருக்கு என்ன வியாதி இருக்குது? 5 பெண்கள் வந்து மேக்கப் போடுற அளவுக்கு எதுக்காக அப்படி போட்டுக்கிறாரு? அதெல்லாம் விமர்சிக்கணும். வளர்ந்துட்டாரு, அவரை எதுக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஏதோ பேசி பார்க்குறாங்க, அடிபட்டு போகிறாங்க. சார், அண்ணா அமெரிக்கா செல்லும் போது வராத சர்ச்சை இவர் போகும்போது வர்றதுக்கான காரணம்? அண்ணா உடல்நிலை சரியில்லாமல் உடல்நிலைக்காக போனாருங்க. எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாமல் இங்கே ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருந்தார், அங்கே போனார். இவர் நல்லா இருக்கும்போது 10 தடவை போயிட்டு வர்றாரு. என்ன இது? இல்லை, ஒருவேளை அண்ணா எம்ஜிஆர்லாம் போகிறனால தான் இவர் அங்கே போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. உங்கள் ஆசையை ஏன் கடுப்பான? ஆமாங்க, போனாருங்க, பரிதாபமாக இருக்காருங்க. சைக்கிள் ஓட்டுற அளவுக்கு ஒரு உடம்பு கெட்டு சீரடிச்சு கிடக்குதுங்க. 10 மைல் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிற அளவுக்கு ஒரு உடம்பு பால் அடிச்சு போய் கிடக்குதுங்க. விஜயகாந்த் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக நிற்கலையே அவர். அப்படி கூப்பிட்டு வந்தவுடனே மேடையில் எப்படி நின்னார் பார்த்தீங்களா? கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு முகம் அப்படி போட்டுக்கிட்டு எப்படி நின்னார் பார்த்தீங்களா? அது மாதிரி நிற்கலையே சார். அதே மாதிரி அண்ணாவை போல ஸ்டாலினால் அவர்களால் அமெரிக்காவில் உரையாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து எடுத்துக்கிறேன். அண்ணா போல் உரையாற்றுறதுக்கு ஸ்டாலின் தேவையில்லை, அது அண்ணா தான் பேச முடியும். ஸ்டாலின் மாதிரி தான் பேசுவார், அவ்வளோதான். சரி, இப்போ என்னன்னா அண்ணாமலை வந்து படித்தவர், லண்டன் வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டாலின் ஏன் வந்து அமெரிக்கா செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தரப்புலேருந்து ஒரு இது ஒன்று வைக்கிறாங்களே, எப்படிப்பா, என்ன மாதிரியான இதாக பார்க்குறீங்க? எழுத படிக்க தெரியாத மோடி போகிறாருல்ல, ஹிந்தியை தவிர ஒரு மொழியை பேச தெரியாது. பார்லிமெண்ட்லேயே பார்த்துருக்குப்பா, இங்கிலீஷில் பேசுனா பார்த்து முடிக்கிறாரு, என்ன நடக்குதுன்னே தெரியல. அவர் போகும்போது இவங்க போகக்கூடாதா? அமித்ஷா போகும்போது போகக்கூடாதா? என்னங்க இந்தியை தவிர குதிரவண்டிக்காரன் பேசுகிற மொழி, அந்த மொழியை பேசுகிறத தவிர வேறு மொழியே தெரியாத ஒரு ஆள் உலகம் பூரா சுற்றிக்கிட்டு வரும்போது ஸ்டாலின் வந்து கிராஜுவேட், பிரசிடென்சி காலேஜில் படித்து கிராஜுவேட் ஆனவர். இந்த ஒப்பீடு எப்படி பார்க்குறீங்க சார்? அண்ணாமலையும் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ஒப்பீடுன்றது. அண்ணாமலை தன்னை உயர்த்திக்க பார்க்குறாரு, ஸ்டாலின் அளவுக்கு தன்னை உயர்த்திக்க பார்க்குறாரு. அட்ரஸ் இல்லாத ஒரு ஆசாமி, ஐபிஎஸ்ன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அவருடைய பழைய கால வரலாறு பார்த்தாக்க ஒரு கன்னட படத்தில் நீச்சல் ஓட்டையில் இருக்கிற பெண்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்குற காட்சியில் அவர் நடிச்சிருக்கிற படம் உலகம் பூரா தெரிஞ்சது. அண்ணாமலையா? ஆமாம், பார்த்தது இல்லையா? கன்னட படத்தில் அவர் பெண்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுப்பாருங்க, நீச்சல் உடையில். அதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு ரோலு. கன்னட படத்தில் எக்ஸ்ட்ராவாக நடித்தவர் அவர், இருக்குது வீடியோ. அவர் வந்து ஐபிஎஸ் படித்ததாக சொல்லிட்டு இருக்காரு, கேட்டுக்க வேண்டியதுதான். சார், அதே மாதிரி ஒரு தரப்புல இப்போ இதெல்லாம் தாண்டி திமுகக்குள்ளேயே ஒரு சில சலசலப்புகள் வருது, அமைச்சரவை மாற்றம் வருது, அதுக்காக ரஜினியை யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணா அதை வந்து எதிலோ கனெக்ட் பண்ணி பேசுறாங்களே சார். அப்படி என்ன தெரியுதுன்னா, ரஜினி வந்து ஸ்டாலினுக்கு கீழே வேலை செய்கிறான்னு தெரியுது சார். ஆனால் அப்படி இல்லாமல் இப்போ விஜய்க்கு நிகரான ஒரு நடிகர் வந்து கட்சியில் வந்து இருக்கணுன்றக்காண்டி ரஜினியை வந்து திமுக வந்து சேர்த்துருச்சா? விஜய் இது பண்ணுறதுக்கு பழைய காலத்து நடிகரான ரஜினி போதுன்னு வச்சுருக்காங்க, அவ்வளோதான் சார். அந்த மாசுன்றது வச்சு பார்க்கும்போது ரஜினி உள்ளே வரலாம். அதே மாதிரி இந்த அமைச்சரவை மாற்றத்தை வந்து கட்சியில் இருக்க யாராவது ஒருத்தவங்க சொன்னால் ஏதாவது முகம் சொல்லிக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்றக்காண்டி வெளியிருந்து வரணும், அது ஒரு மாஸ் நடிகராக இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரஜினியை வந்து திமுகவே ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்களான்ற ஒரு கேள்வி ஒன்று வருது. ஆமாம், கூப்பிட்டு வந்தாங்க. அதில் வந்து என்ன தெரியுது? திமுக சொன்னால் ரஜினி கேட்பாருங்கிறது தெரியுது சார். அப்படின்னா திமுக வந்து திமுகவில் ரஜினி சேர்ந்துட்டாருன்னு தெரியுது. அப்போ அந்த அமைச்சரவை மாற்றத்துக்காக ரஜினி பயன்படுத்துறாங்க. ஏன்னா அந்த பக்கம் அவர் அப்படி சொல்றாரு சார், 3 சீனா பிரிக்கிறாங்க சார். ஒரு பக்கம் ரஜினி வந்து வயசான ஆட்கள் எல்லாம் மேய்க்கிறது கஷ்டம்னு, இன்னொரு பக்கம் வந்துட்டு என்ன வேணாலும் சொல்லிட்டுங்க, என்ன வேணாலும் சொல்லிட்டோம். அதுதான் பேச்சு, நிறைய பேச்சியாச்சு. வயசானவங்களாம் போகணும் சொன்னார், துறைமுறை சொன்னார். அது மாதிரி ஸ்டாலின் சொன்னதை கேட்டுட்டு ரஜினி சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? ரஜினி வந்து ஸ்டாலினுடைய தலைமை ஏற்றுக்கிட்டு அவர் சொல்கிறத கேட்டுட்டு பேசுகிறாருன்னு அர்த்தம். ஆக ரஜினி வந்து திமுகவில் இணைந்து இருக்கிறார், அவ்வளோதான் சார். அப்போ ஏன்னா உதயநிதி ஸ்டாலினும் அதை தான் முன் வச்சு பேசுகிறார். ரஜினி சொன்னதுலேயே ரொம்ப அதிகமான இது கைத்தட்டல் வந்துச்சுன்னா இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு தான். ஸோ ஏன்னா அது நம்ம வந்து வழிமுறையணும் அப்படின்ற மாதிரியான அதுதான் அர்த்தம். நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன், திமுகவில் ரஜினி சேர்ந்ததுக்கு தான் அடையாளம். இல்லை சார், அப்போ அந்த அமைச்சரவை மாற்றன்ற பேரில் மூத்த ஆட்கள் எல்லாத்தையுமே வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அப்போ 2024 தேர்தல் வரதுக்குள்ள? ஆமாங்க, கட்சி வந்து மூத்த தலைவர்கள் வெளியே போகிறது சகஜம் தானே. எல்லாத்தையும் ஒரு இதாக வச்சுட்ருக்கோம். பெரியார், அது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து உருவான போது பெரியார் வந்து தலைவராக வச்சுக்கிட்டாங்க. தலைவர்னு ஒருத்தர் கிடையாது, பொதுச் செயலாளர் தான் அண்ணாவாக இருந்தார்.
அண்ணாவே இறங்கிட்டு நாவலர் வந்து பொதுச் செயலாளராக ஆக்கினார். உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஏன்னா சின்ன பசங்க. பாஜகங்கிற கட்சி ஒரு வீணா போன ஒரு கட்சி வந்த பிறகு வந்த பசங்க நீங்கள், உங்களுக்கு ஓரளவும் தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். அது வந்தாங்க. இப்போ கலைஞரும் நாவலருக்கும் பெரிய பிரச்சனை வந்தபோது கலைஞரை தலைவரை எடுத்துக்கிட்டு இப்போ நாவலரை பொதுச் செயலாளரை எடுத்துக்கிட்டாங்க. அப்போ பெரியாரை தள்ளி விட்டிங்கன்னா பெரியார் அமைப்பு தலைவர் நிறுவன தலைவர்னு பண்ணாங்க. அது மாதிரி தான். சார், அப்போ உதயநிதி ஸ்டாலினையே முதன்மையாக நிற்க வைக்கிறதுக்காக இந்த மூத்த தலைவர் எல்லாத்தையும் வெளியே அனுப்புகிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா சார்? அப்போ ஆமாம், அப்படி தான். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்து முன்னாடி அவர் தான் முன்னாடி வரப்போகிறார். அவர் தான் சீஃப் மினிஸ்டராக வரப்போகிறாரு. சீஃப் மினிஸ்டர் இல்லை, சீஃப் மினிஸ்டராக வரப்போகிறார். என்ன பண்ணிடுவீங்க? இல்லை சார், ஆக்சுவலாக என்னன்னா இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதை பற்றி அந்த கட்சி கவலைப்படுங்க. நீங்கள் கவலைப்படுறீங்க, உங்களுக்கு அந்த வருத்தம் அந்த கட்சிக்காரர் சொல்லட்டும் சார். நீங்கள் இந்த கட்சியில் எவ்வளோ ட்ராவல் பண்ணிருக்கீங்களா சார்? இந்த மாதிரி மூத்த தலைவர்களை வெளியே அனுப்பியிருக்காங்களா சார் இதுக்கு முன்னாடி? நிறைய பேர் இருக்காங்க. நாவலர்லாம் கட்சி விட்டு வெளியே போனாங்கல்ல. இல்லை, அவங்களே கட்சியிலேருந்து நீக்கப்படலையே, அவங்களே தான் வெளியே போனாங்க. எங்கள் அண்ணனும் சேர்ந்து தான் போனார், அவ்வளோதான். அப்புறம் எம்ஜிஆர் போய் சரண்டர் ஆனாங்க இவங்களாமா சார்? ஆமாம், மக்கள் திமுகன்னு ஆரம்பித்தாங்க. ராஜாராமும் நாவலர் தான் கட்சியை உடைச்சாங்கன்னு சொல்லி எனக்கு பேர் வந்தது. பெருசாக வளரல, நான் நிற்கல, கலைஞர் எடுத்து நிற்க முடியல, பேசாமல் போய் எம்ஜிஆர்கிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. சார், அப்போ ஒருவேளை இப்போ திமுக இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை வெளியே அனுப்பிட்டாங்கன்னா வச்சுக்கோங்க சார், துரைமுருகன் எல்லாத்தையுமே வெளியே போகிறாங்கன்னா அவங்க போய் வேற கட்சியில் சேர்ந்துட்டாங்கன்னா அப்போ அந்த கட்சிக்கான ஒரு இது மாறுமா சார்? இப்போ அப்படி இருந்தாக்க இந்நேரம் கூப்பிட்டு போயிருப்பாங்க சார். இன்னும் 2 வருஷம் 1.5 வருஷம் இருக்குது சார். ஏன்னா 1.5 வருஷம் அவங்க இங்கே தானே இருப்பாங்க. ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ சார். Taste the Daily. Taste the Daily. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.